சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உடன் முன்னதாக நயினார் நாகேந்திரன் ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் அந்த சந்திப்பு 15 நிமிடங்கள் நீடித்ததாக கூறப்படுகிறது. அவரை சந்தித்த பிறகு அதிமுக மூத்த தலைவர்களுடனும் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். நயினார் நாகேந்திரன் எதிர்க்கட்சி தலைவர் அறையிலே அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த சந்திப்பு 3 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதலில் சுமார் 10 மணிக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவினுடைய அந்த எதிர்க்கட்சி தலைவர் அறைக்கு வந்தார். அங்கே கான்ஃபரன்ஸ் ஹால் ஒன்று இருக்கும். அங்கேதான் எதிர்க்கட்சி தலைவர் அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவார். எனவே அந்த அறைக்கு வந்தபோது அங்கே எடப்பாடி பழனிசாமி, அதே போல அதிமுக தரப்பு SP வேலுமணி, கடம்பூர் ராஜு, தளவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் இருந்தார்கள். 4 பேரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்று தனி அறை இருக்கிறது சட்டப்பேரவையிலே. அந்த அறைக்கு இருவரும் வந்தார்கள். அதாவது இருவர் மட்டும் தான், நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி இருவர் மட்டும் வந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 முதல் 20 நிமிடங்கள் வரை அவர்கள் இருவரும் தனிமையிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அந்த சந்திப்பு முடிந்து சற்று நேரத்திற்கு முன்னதாக தற்போது நயினார் நாகேந்திரன் மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தனி அறையிலிருந்து வெளியேறி கான்பரன்ஸ் ரூமுக்கு மீண்டும் சென்றிருக்கிறார். அந்த கூட்டரங்கிலே ஏற்கனவே அமர்ந்திருந்த SP வேலுமணி, தளவாய் சுந்தரம், கடம்பூர் ராஜு ஆகியோர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனை எது தொடர்பான ஆலோசனை என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. சட்டப்பேரவை வளாகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நாம் எடுத்து பார்க்கும் போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் அறைக்கு சென்றிருக்கின்றார். இதற்கு முன்பு கூட கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள். அதாவது இந்த சட்டப்பேரவை தொடங்கிய 2021 நயினார் நாகேந்திரன் அவர்கள்லாம் வெற்றி பெற்று வந்த போது அப்போதெல்லாம் கூட அந்த அறைக்கு சென்றதாக தகவல் கிடையாது. இப்போது கூட்டணியில முறிந்து பிறகு இப்போது கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இப்போதுதான் முதல் முறையாக சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அறைக்கு சென்றிருக்கிறார். வழக்கமாக அரசியல் தொடர்பாகவோ, கூட்டணி தொடர்பாகவோ, பொது போராட்டங்கள் தொடர்பாகவோ பேசுவதாக இருந்தால் அவர்களது வீட்டிலோ அல்லது வெளியிலோ சந்திப்பதுதான் வழக்கம். சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அறையில் சென்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்றால் இது சட்டப்பேரவை தொடர்பான விவகாரமாக இருக்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் 0 அவர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில், எனவே அந்த 0 அவரிலே பல முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் தொடர்பாக அமளியில் ஈடுபட, பல விவாதங்களுக்கு கேள்வி எழுப்ப அவர்கள் நினைக்கலாம். அது தொடர்பாக விவாதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்னொரு சில நிமிடங்களில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நமக்கு வந்துவிடும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.